ஸ்டான்லி மருத்துவமனையில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் தண்ணீர் லாரிகள் குறிப்பிட்ட நேரத்தில் இயங்கக்கூடாது, அதாவது பள்ளி வேளையில் காலை மற்றும் மாலையில் குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணீர் லாரிகள் செயல்படக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. தற்பொழுது ஸ்டான்லி மருத்துவமனையில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் பள்ளி மாணவி ஒருவரை தாய் பள்ளிக்கு அழைத்து செல்லும் பொழுது சாலையில் உள்ள பள்ளத்தில் இறங்கி ஏறிய போது நிலை தடுமாறி கீழே விழுந்த அப்பொழுது பின்னால் வேகமாக வந்த தண்ணீர் லாரி குறிப்பிட்ட மாணவியின் மீது ஏறி இறங்கியதில் இது சிறுமி தலை நசுங்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். பள்ளி வேலை நேரங்களில் கனரக வாகனமான தண்ணீர் லாரி சென்னை உள்ளே வந்ததுதான் சிறுமி உயிரிழப்பு காரணமாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சென்னை பெருநகர காவல் எல்லை பள்ளி வேலையில காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, அதே போல மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தண்ணீர் லாரி உட்பட எந்தவித கனரக வாகனங்களும் உள்ளே வர அனுமதிக்க கூடாது என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில இன்று காலையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு இந்த வட சென்னையில இருக்கக்கூடிய முக்கிய மருத்துவமனைகள் மற்றும் அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் செல்லவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. அதாவது வழக்கமாக ஒரு 100% டேங்கை நிரப்புகிறார்கள் என்றால் இன்றைக்கு அது அரை டேங்காக கால் டேங்காக தான் இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. 12 மணிக்கு மேல்தான் வெளியேற்றும் நிலையத்திலிருந்தே புறப்படும். அதுக்கு புறப்பட்டு அவர்கள் மருத்துவமனைக்கோ அம்மா உணவகத்திற்கோ இங்க கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எப்படியும் 12:30 1 மணி ஆகிவிடும். அதுவரை தண்ணீர் இருப்பு இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போ அரை டேங்க் இருக்கும் பொழுது அது காலை 10 மணியோ அல்லது 11 மணி வரைக்குமே அது தாக்கு பிடிக்கும். மதியம் 12 1 மணி வரைக்கும் தாக்கு பிடிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில வடசென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையுள் அம்மா உணவகம் இயங்கிக் கொண்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் இங்கே வருகை தந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உள்ளே சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளை பார்ப்பதற்கும் நூற்றுக்கணக்கானோர் வரக்கூடிய சூழல்ல இங்கு காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு கை கழுவுவதற்கான தண்ணீர் இப்பொழுது வரவில்லை. இங்கே உணவகத்திற்கு அருகே இங்க 2 டேப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழாயும் இங்க சரிவர இயங்கவில்லை. தண்ணீருமே வரதால இங்க வரக்கூடிய நோயாளிகள் கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.